இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. அங்க இருக்கிற எல்லா நாகங்களுடைய சக்தியும் உனக்குள்ள ஐக்கியமாகிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நிஜமாவே அமிர்தா தானா? என் காதல இதெல்லாம் சுத்தமா நம்பவே முடியலங்க. வேணாங்க, நான் ஏற்கனவே என் பேலன்ஸை இழந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல முழுசா பேலன்ஸை இழந்துட்டா நீங்க தடுமாறினா தாங்கி பிடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல. ஆனா நீ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கேல்ல. என்னத்த என் மேல சந்தேகப்படுறீங்களா? சேச்சே, எனக்கு சந்தேகம்லாம் இல்லை மயூரி. பொம்பளை பிள்ளை நீ தனியா வெளியில போனா எனக்கு பயமா இருக்காதா? இல்ல அத்தை, நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது அத்தை. பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. மயூரி அங்க உங்க வீட்டுக்கு வந்தாளா? என்ன மயூரியா? அவ எதுக்கு இங்க வர போறா? வரலையே. ஏன் அத்தை, உங்ககிட்ட இங்க வரதா சொல்ல வெளியே போயிருக்கலாம்? கொஞ்சம் மெதுவா பேச அமிர்தா. இல்ல இல்ல, அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. இன்னைக்கு பண்டிகை இல்லையா, அதான் அவ அங்க வந்தாளான்னு கேட்டேன், அவ்வளவுதான். இல்ல அத்தை, நானும் அர்ஜுனும் இங்க ஒன்னாதான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவ இங்க வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை அவ இங்க வந்திருந்தா எனக்கோ இல்ல இவருக்கோ நிச்சயம் தெரிஞ்சிருக்குமே. ஏன் அத்தை, என்ன விஷயம்? அப்படியா? சரி விடுமா. ஒன்றும் இல்லை, வேற ஏதோ விஷயத்தை நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன் போல இருக்கு. அது சரி, பண்டிகைலாம் எப்படிமா போச்சு? ரொம்ப நல்லா போச்சு அத்தை. நீங்களும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடலாம், சரியா? அமிர்தா, அப்புறம் இன்னொரு விஷயமா. என்ன அத்தை? நான் இப்படி ஃபோன் பண்ணி மயூரிய பத்தி விசாரிச்சத நீ அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டுமே. சில சூட்சமெல்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்க அத்தை, நான் சொல்ல மாட்டேன். அப்பாடா, நான் தான் தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு குழம்புறேன் போல இருக்கு. நான் சந்தேகப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கல. அது போதும் எனக்கு. மயூரி மனசுல என் புள்ள அர்ஜுன் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்பா, அதுவே எனக்கு போதும். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எதுக்காக மயூரி எங்க அம்மா வீட்டுக்கு வரணும்? அத்தை கேட்டது எனக்கு ஏதோ விசித்திரமா தோணுது. அர்ஜுன், என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான் சொந்தம்னு எனக்கு தெரியும்டா. இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ, அந்த நிலவு வெளிச்சத்துல நீ எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? இன்னைக்கு மனசார சொல்றேன், கேட்டுக்கோ. அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்க, இனிமே உன்னை விட்டு போகிறதுக்கான பேச்சே இல்ல. என்ன ஆனாலும் சரி, இனிமே நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கியே தீருவேன். இது அந்த பௌர்ணமி நிலவு மேல சத்தியம். இப்ப என் வழியில குறுக்க நிக்கிறவ அந்த அமிர்தா மட்டும்தான். அந்த அமிர்தாவ உன்கிட்ட இருந்து எப்படி பிரிக்கணும்னு நான் யோசிச்சே ஆகணும். கண்டிப்பா செய்வேன் அர்ஜுன். அது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நடக்க முடியாத காரியம் இல்ல. இவ்வளவு செஞ்சவளுக்கு அதை செய்ய முடியாதா என்ன? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இல்ல, இந்த காரியத்தை
நான் தனியா செய்ய முடியாத. இதுக்கு நான் யார்கிட்டயாவது உதவி கேட்டாகணும். யார் எனக்கு உதவி பண்ணுவா? இல்ல ஏதாவது தீய சக்திகளோட உதவியோட இவளை இங்கிருந்து துரத்தி ஆகணும். ராட்சசி. அமிர்தா, ஏன் அர்ஜுன என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டல? நீ என் அர்ஜுன் கூட இருக்கும்போது, உன்னை அவன் கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போது உன் மேல ஆசிட ஊத்தி உன்னை பொசுக்கணும்னு தோணுத. உன்னை நாசம் பண்ணணும்னு நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாம பல்ல கடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். இல்ல, இதுக்கு மேல முடியாத. என்னோட அர்ஜுன் ஏன் கைய விட்டுட்டு அவ கைய பிடிச்சிட்டு சுத்துறத இனிமேல என்னால பார்க்க முடியாத. அர்ஜுன் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் வேற யாருக்கும் சொந்தமாக முடியாத. ஆமா, அந்த அமிர்தாவை ஆசிட ஊத்தி பொசிக்கிடுறேன். இல்லனா ஏதாவது மாயம் மந்திரம் பண்ணி துரத்திடுறேன். ஆமா, அதுதான் சரி. அந்த மாயாவி பொம்பளைய துரத்துறதுக்கு தீய சக்தியோட உதவியை தான் நான் நாடியாகணும். துரத்துறேன். ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் முழுசா ஜெயிச்சிட்டேன். என்னோட லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன். எல்லா சக்திகளும் இப்ப எனக்குள்ள ஐக்கியமாயிடுச்சு. இனி யாரு வந்து என் முன்னால நின்னாலும் ஒரு கை பாத்துருவேன். பைரவா, ஹே நாகராணி, வாங்க. தைரியம் இருந்தா இப்ப என் முன்னாடி வாங்க. எப்படி நீங்க என்னை எதிர்க்கிறீங்கன்னு நானும் பாத்துறேன். மொத்தத்துல இந்த ருத்ரன் ஜெயிச்சிட்டான். இத்தனை நாள் காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. ஆமா, எல்லா சக்திகளும் கிடைச்சிருச்சு, சரி. ஆனா இப்ப இந்த ருத்ரன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? நாகராணிய கொல்றதா, இல்ல அந்த பைரவன் என் கால்ல வந்து விழுந்து கெஞ்ச வைக்கிறதா, இல்ல நாகமணிய தேட ஆரம்பிக்கிறதா? என்ன பண்றத? கண்ணு முன்னாடி 3 பாதைகள் இருக்க. எதை முதல்ல தேர்ந்தெடுக்கிறத? இருக்கட்டும், நான் முதல்ல தக்ஷக வனத்தை முழுசா பிரதட்சணை பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்குள்ள எனக்கு இன்னும் பல சக்திகள் கிடைச்சிரும். எல்லா சக்திகளும் எனக்குள்ள ஐக்கியமாகட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு நிதானமா யோசிக்கலாம். அத்தை, முதல்ல இலையில பாயசம் தானே பரிமாறணும். அங்க சாலட நான் நறுக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அமிர்தா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வைக்கிறியாமா? அமிர்தா, உன்கிட்ட தான் சொல்றேன், அந்த சாலட கொஞ்சம் கொண்டு வந்து வைமா. பாயசத்துல ஏற்கனவே பெருங்காயம் போட்டாச்சு. என்னது? பாயசத்துல பெருங்காயமா? மன்னிச்சிருங்க, அது ஏலக்கான்னு சொல்ல வந்து பெருங்காயம்னு சொல்லிட்டேன். நீ இப்போ இருக்கிற நிலைமையில பாயசத்துல பெருங்காயம் போட்டாலும் போடுவேன்.
சரோஜா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அமிர்தா வேற ஏதோ உலகத்துல இருக்கா போல இருக்கு. வேற எந்த உலகத்துக்கு போறா? அர்ஜுன் உலகத்துலதான் சுத்திட்டு இருக்கா. ஐயோ போங்கம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணமாகி இத்தனை நாள் ஆயும் அர்ஜுன் உலகத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கானா? அர்ஜுன் கிரேட் தான் போ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்றும் யாரோட ஞாபகத்திலயும் இல்ல. சரி, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஆஹாஹா, உன்னை அவ்வளவு சுலபத்துல நாங்க விட்டுருவோம்னு நினைச்சியா? எங்களுக்கும் சொல்லு, யார நினைச்சுக்கிட்டு இவ்வளவு வெக்கப்படுற? போங்கம்மா நீங்க. அதான் சொல்றேன்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. ஓஹோ அப்படியா? சரி சரி, சாப்பிட உட்காரு, நேரமாச்சு. வேண்டாம், எனக்கு பசிக்கல. நான் போய் என் ரூம்ல படுத்துக்கிறேன். பாத்தியா சரோஜா, நம்ம காலையில இருந்து விரதம் இருந்து பசி தாங்காம தலை சுத்தி எப்படா சாப்பிடுவோன்னு காத்துக்கிட்டு இருந்தா இவளுக்கு பசியே இல்லையா, சாப்பாடே வேண்டாமா. ஆமா அத்த, இவ மனசு பூரா அர்ஜுன் நிறைஞ்சிருக்கும் போது பசி தூக்கம் எங்க இருந்து வரும்? மாப்பிள்ள நிஜமாவே கொடுத்து வச்சவர் தான் அத்தை. எவ்வளவு பாசமான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. பைரவா, இத்தனை நாளும் நீதான் தைரியசாலின்னு அகங்காரத்துல குதிச்ச இல்லையா? என் நெஞ்சு மேல கால வச்சு எவ்வளவு திமிரா பேசுன. பார்த்துக்கிட்டே இரு, ஓ அகங்காரத்துக்கு தக்க பிரதிபலனை நீ அனுபவிக்க போற. உன்னை விட 100 மடங்கு 1000 தடவை சக்தி வாய்ந்தவிட நான் தயார் பண்ணியிருக்கேன். உன்னுடைய இந்த அகங்காரத்தை உன்னுடைய பரம சீடன் ருத்ரன் மூலமாவே உன்னை அடக்குறேன். பார்த்துக்கிட்டே இரு. ருத்ரன் எப்படி இருந்தாலும் துராசை பிடிச்சவன். நான் பாட்டுக்கு அவனை நம்பி என்னுடைய எல்லா சக்திகளையும் அவனுக்கு தாரவாத்து கொடுத்துட்டேன். ஆனா ருத்ரா அதை நல்ல விதமா பயன்படுத்திக்குவானா இல்ல தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்குவானா? அத முதல்ல பார்க்கணுமே. இப்ப என்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி சக்தியை வச்சு பார்க்கணும். சக்திகள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ருத்ரா செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மட்டும்தான் என்கிட்ட சக்தி இருக்கு. ஓம் நம சிவாய். ஈசனே, என்ன இது? ஏங்க, என்ன பொண்டாட்டி நினைச்சீங்களா இல்ல மாடு நினைச்சீங்களா? சின்ன சின்ன உருண்டை எடுத்து கொடுங்க. ஃபுட்பால் மாதிரி வாயில வச்சு அடைக்கிறீங்க. அப்பா, எவ்வளவு ஆசையா ஊட்டி விட்டாலும் புலம்புறத மட்டும் நிறுத்த மாட்டியா? அது சரி, நாமெல்லாம் சாப்பிட்டு முடிக்க போறோம். பொண்ணு மாப்பிள்ளை எங்க போனாங்க? அமிர்தா, அர்ஜுன் எங்கம்மா? அர்ஜுன், சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். நீங்க தான் உங்க பொண்டாட்டிக்கு உங்க கையால ஊட்டி விடணும். சீக்கிரம் வாங்க. அப்பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிடுறதுலாம் சுத்தமா பிடிக்காது. அமிர்தா, இப்படி சொன்ன எப்படிமா? நாங்க எல்லாரும் புருஷன் ஊட்டி விட்டா சாப்பிடலையா என்ன? ஆமாம்மா, சாஸ்திரம்னா சாஸ்திரம் தான். அர்ஜுன் தான் உனக்கு ஊட்டி விடணும். அது எப்படி நீ சாப்பிடாம இருக்கேன்னு நாங்களும் பாத்துடுறோம். இந்த கண்ணால இன்னும் என்னத்தெல்லாம் பார்க்கணுமோ? அர்ஜுன், இன்னும் என்னப்பா பண்ற? சீக்கிரம் வா. காலையில இருந்து விரதம் இருந்து என் பொண்ணு முகம் எப்படி வாடி போச்சு பாருங்க. வந்துட்டேன். மேடம் அமிர்தாவுக்காக உங்க அர்ஜுன் அட் யூர் சர்வீஸ். ப்ளீஸ் ஹேவ் யூ சீட். உட்காருங்க.
முதல்ல ஏதோ ஊட்டி விடணும். ஏதோ ஒண்ணு சீக்கிரமா ஊட்டி விடுப்பா. அதுவும் சரிதான். இத பாருங்க, நாம எல்லாரும் இப்ப கண்ணை முடிக்கலாம். இல்லைன்னா பொண்ணு மாப்பிள்ளை மேல திருஷ்டி பட்டுடும். ஐயோ சரி சரி, நாம எல்லாரும் இங்கேயே இருந்தா நம்ம பொண்ணு சாப்பிட்ட மாதிரி தான். எப்படியும் நமக்கெல்லாம் ஊட்டி விடுற சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சு. உள்ள போய் நல்லா ஒரு கட்டு கட்டலாம். அர்ஜுன், அமிர்தா, என்ஜாய் யுவர் செல்ஃப். சரி. துரோகி, பாவி, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றிய பாவி. பால் கொடுத்த தாய்க்கு விஷத்தை கொடுக்கிற காரியத்தை பண்ணிட்டியடா. கடைசியில ஓ ராட்சச குணத்தை காட்டிட்ட இல்லடா. எல்லாம் தெரிஞ்சவன் அந்த ஈசன் உன்னோட இந்த நம்பிக்கை துரோகத்தை பாராட்ட மாட்டான், உன்னை மன்னிக்க மாட்டான். என்னுடைய எல்லா சக்திகளையும் சுயநலம் இல்லாம உனக்கு தாரவாத்து கொடுத்தேன். ஆனா நீ என்ன முதல்ல ஒளிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. நீ என்ன செய்யக்கூடாதுன்னு நான் உனக்கு உத்தரவு போட்டனோ அதை செய்யறதுக்கு கிளம்பி இருக்கல்ல. நீ தர்மத்தை காப்பாத்துவன்னு நம்பி உனக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்துட்டனே ருத்ரா. நிச்சயமா நிச்சயமா அந்த ஆண்டவன் உனக்கு துணையா இருக்க மாட்டான். பார்த்துக்கிட்டே இரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன நடக்குது இங்க? ஏன் ஏன் என்னால முன்னாடி போக முடியல? யார் என்னை இப்படி ஒரு வியூகத்துல மாட்டி விட்டு இருக்கிறது? இது யாருடைய வேலை? ஹேய் சன்னியாசி, நீ எனக்கு செஞ்ச இந்த பேரு உதவிக்கு பதிலா நான் உனக்கு பிரதட்சணை பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை பலி கொடுக்கறதுக்காக நான் செய்யற யுத்த தந்திரண்டா இத. நான் உயிரோட வாழணும்னா நீ செத்தே தீரணும். நீ செத்தாதான் என்னோட எண்ணங்களை நிம்மதியா நிறைவேற்றிக்க முடியும். நீ உயிரோட இருந்தா நாளைக்கு எனக்கே ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீ தடையா வந்து நிப்ப. நான் நினைச்ச காரியத்துல வெற்றி அடையணும்னா நீ செத்தே தீரணும். நீ சாகணும். துரோகி! காலத்ரிகால நேத்ரத்ரி நேத்ர சூலத்ரி சூலகாத்ரம் சத்யப்ரபாவ திவ்ய பிரகாச மந்திர ஸ்வரூப மாத்ரம். ருத்ரா,
குரு பக்திங்கிற பேர்ல குரு துரோகம் பண்ணிட்டியடா. பாவி துரோகி.